சேஃப் அலர்ட் மக்களே, புயல் காலத்துல மட்டுமல்ல சென்னை வாசிகளுக்கு பொதுவாகவே தேவைப்படுற முக்கியமான வீடியோ இது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். சென்னை மக்கள் நம்ப முடியாத ஆனா உண்மையா நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். கூடவே நமக்கு என்ன எமர்ஜென்சினாலும் எப்ப வேணாலும் கால் பண்ணலான்ற ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுக்க போறேன். சோ வீடியோவை முழுசா பாருங்க. வருஷம் மழை காலத்துல பயப்படுற மாதிரி இந்த தடவை நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா சென்னையில புதுசா 40 குளங்கள் வெட்டி இருக்கிறாங்க. நம்ப முடியாத விஷயம் தான், ஆனா உண்மையாவே செஞ்சு காட்டியிருக்காங்க சென்னை மாநகராட்சி. சென்னையோட எல்லையில இருக்கிற 246 குளங்கள் 76 குளங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. மற்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமான யாரும் நோட் பண்ணாத விஷயம் என்னன்னா, இந்த குளங்களுக்கு மழை தண்ணி வருவதற்கான நீர் வழித்தடங்களை சீரமைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. யூசுவலா ஆறு குளம்லாம் தூர்வாரி சரி பண்ணிட்டு நீர் வழித்தடத்தை மறந்துடுவாங்க. அதனாலதான் மழை தண்ணி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம வெள்ளம் வரும். பட் இந்த தடவை அதையும் சீரமைச்சு சரி பண்ணி வச்சிருக்காங்க. சோ பயப்பட தேவையில்லை. சென்னையில புதுசா 40 குளங்கள் வெட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீர்நிலைகளில் இருக்க ஆகாய தாமரை எல்லாம் ரிமூவ் பண்ணி 6 ஏரிகள் அடையாறு, கூவம், கொசஸ்தலை, பக்கிங்காம் கால்வாய் மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் வழித்தடங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தூர்வாரி சுத்தம் செஞ்சு வச்சிருக்காங்க. மக்களே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கும் இதுல பங்கு இருக்கு. பொதுவா நீர் வழித்தடங்கள், ட்ரெயின் வாட்டர் ஸ்டாம் இதுல எல்லாம் குப்பை போடக்கூடாது. பயந்து போய் பேனிக் பையிங் பண்ணக்கூடாது. அத்தியாவசிய தேவை இல்லாம வெளியில வரவே கூடாது. உங்களுக்கு என்ன எமர்ஜென்சினாலும் 1913 அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே உங்களுக்கான ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் வரும். நூற்றுக்கணக்கான கால்ஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ற மாதிரி எக்யூப்டா சென்னை மாநகராட்சி இருக்கு. உதயநிதி அவர்கள் நேரடியா அடிக்கடி இதை மானிட்டர் பண்றதுனால டே அண்ட் நைட் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஆக்டிவா இருக்கும். இது இல்லாம சென்னை மாநகராட்சியோட ஆப் மூலமாவும் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா சோசியல் மீடியா மூலமா அவங்க பேஜை டேக் பண்ணியும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எல்லாரும் சேஃபா இருங்க. கிளாரிட்டியோட முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.